Taste the Daily. மக்களின் பிரச்சினைக்காக அறவழியில் போராடிய முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்பி உதயகுமார் மற்றும் பொதுமக்களை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்திலிருந்து கொல்லம் வரை செல்லும் 4 வழிச்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் இப்பாலத்திற்கு கீழ் சுரங்கப்பாதை அமைக்கப்படாததன் காரணமாக மக்கள் சாலையை கடக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாலத்திற்கு கீழ் சுரங்கப்பாதை அமைக்க கோரி அப்பகுதி மக்கள் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு அளித்தும் விடியா திமுக அரசுக்கும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் விடியா திமுக அரசோ தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகளோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் மக்களோடு மக்களாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதை அடுத்து ஏவல் துறையான காவல்துறை அடக்குமுறையை கட்டவிழ்த்து அனைவரையும் கைது செய்துள்ளதற்கு கழக பொதுச் செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக மக்களின் பிரச்சினைகளுக்காக தொடர்ந்து போராடும் எனவும் மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணாமல் போராடுபவர்களை கைது செய்யும் ஸ்டாலினின் சர்வாதிகார போக்கிற்கு மக்கள் விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் எனவும் கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி சூளுரைத்துள்ளார்.